இப்போலாம் சீரியல் வில்லிகளை பார்க்கும்போது, என்னடா இவங்கலாம் போயிட்டு வில்லியா போட்டிருக்கீங்க, இவ்ளோ கியூட்டா இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க தோணுது. அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அப்படி இருக்கிறவங்க தான் இப்போ பல சீரியல்ல வில்லியா இருக்காங்க. நம்ம கூட வில்லியா போயிடலாமேன்ட்டு அந்த வில்லி ரோல பார்த்துட்டு பல பேரும் நெகட்டிவ் ஷேடுக்கு தான் நல்ல மவுஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போறோன்ட்டு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் மஹிமா இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்ட்ரஸ் மஹிமா ஒரு கியூட்டான வில்லியா வளம் வந்துட்டு இருக்காங்க. நிறைய சீரியல்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சன் டிவியாக இருக்கட்டும், ஜீ தமிழாக இருக்கட்டும், இப்போ குறிப்பாக அண்ணாமலை குடும்பம் அப்படின்ற சீரியலில் ஹீரோவுடைய பேரா ஆக வேண்டிய இவங்க அப்படியே அடித்து தூக்கிட்டு ஹீரோயினை தூக்கி அங்கே போட்டு இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் மோதல்லாம் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அது காதலாக மாறும். நமக்கே கண்டென்ட் எல்லாமே தெரியுது. ஸோ இவங்களை அந்த கேர்லி ஹேர் பியூட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா சீரியலையும் ரொம்ப அழகாக அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் கூட ரொம்ப சூப்பராகவே இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட 35 படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு உள்ள. அதுக்கு முன்னாடி இவங்களை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்ட்டினோட கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த சீரியல், அதாவது அண்ணாமலை குடும்பம், இந்த சீரியலில் இவங்க சாரா அப்படின்ற கேரக்டர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு சில சீரியலில் முக்கியமான வில்லி கேரக்டர் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுடைய கெரியர் பார்த்திங்கன்னா மகராசி அப்படின்ற சீரியலில் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், காட்சிக்கென்ன வேலின்ற சீரியலில் தான் இவங்க ஃபஸ்ட்டு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க எந்த இடத்துலையும் அதை சொன்னதே கிடையாது. 2017 தான் இவங்க அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ 9 வருட காலங்கள்லேயே இவங்க 35 படங்கள்னும் போது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா 35+ மூவியில் இவங்க சின்ன சின்ன ரோல், எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணுவாங்களாம். ஆனால் எல்லா ரோல்லையுமே இந்த சும்மா நிற்கிற மாதிரியான பேக் ஸ்டேஜில் தான் இவங்க இருந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் ஓகே, நமக்கு பணம் தேவை இருக்குது, அதனால் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் நடித்தாங்களாம். ஸோ பணத்துக்காக இவங்க நடிக்க வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஜாப்லேயும் இருந்திருக்காங்க. இவங்க நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுடைய வீட்டில் என்னது படித்து முடிச்சு வேலைக்கு போயிட்டுருக்கு, இப்போ போயிட்டு நடிப்பா அப்படின்லாம் அவங்க வீட்டில் கேட்டிருக்காங்க. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நடிச்சே தீர்வேன், இதுலையும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்களாம். ஆனால் சொல்லிட்டு வந்தவங்களுக்கு அப்படியே எடுத்து யாரும் ஆஃபர்லாம் கொடுக்கவே இல்லை. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருக்காங்க. சொல்லப்போனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் இங்கே வந்து சென்னையில் கஷ்டப்பட்டாங்களாம். ஸோ சாப்பிட்றதுக்காகவே இவங்க ஷூட்டிங்காக அலைஞ்சிருக்காங்களாம். ஏன்னா அங்கே போனால் 2 வேளை சாப்பாடு கிடைக்குமா. ஏன்னா இவங்க தங்கியிருந்த ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா வித்தவுட் ஃபுட் ஹாஸ்டல் தான், நம்ம வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி தான். இப்படி நம்ம வேலை பார்த்துக்கிட்டே கிடைக்கிற 500 1000 சாப்பிட்டே முடிச்சுட்டா மற்ற நாள் மற்ற காஸ்டியூம் பண்ணுறதுக்கெலாம் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இப்படியாவது நம்ம வந்து ஒரு டாப் லெவலில் வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரியான கதைகள்லாம் ஆண்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாங்கள் இங்கே தூங்கியிருக்கோம், அங்கே தூங்கியிருக்கோம், இப்படி இருந்திருக்கோன்ட்டு. ஆனால் இந்த பொண்ணு உண்மையாலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு ஓப்பனாக யாராலையுமே சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு க்யூட்டான கேர்ளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக யாருமே வாவ் நான் இப்படி இருந்தேன் அப்படி தான் சொல்லி இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எங்கள் வீட்டில் வந்து அகென்ஸ்டாக இருந்தாங்க, நான் அவங்களெல்லாம் மீறி வந்தேன்லாம் யாருமே சொன்னதில்லை. ஆனால் இவங்க சொல்லியிருக்காங்கும் போது ரொம்பவே சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சிக்கென்ன வேலை சீரியலில் சின்ன ரோல் பண்ணாலும் ஈரமான ரோஜாவே சீரியலில் பார்ட் 1 இவங்க சின்ன ரோல் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் 1 மந்தில் வந்து இவங்களுக்கு இன்னொரு ஆஃபர் வரும்ன்ட்டு இவங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அவர் கொடுத்த வாய்ப்பு மூலயமா தான் இவங்க எல்லாருக்கிட்டையும் ப்ரொஃபைலை கொடுப்பாங்களா, எல்லார்கிட்டையும் ஃபோட்டோ அனுப்புவாங்களா, எப்படியாவது நமக்கு ஒரு வாய்ப்பு வரணும். நிறைய பேர் சொல்லுவாங்களாம், நீ என்ன படங்கள்லாம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் எதுக்கு நீ சின்ன திரை போகிற, அதுக்கப்புறம் திரும்ப உன்னை படங்களில் கூப்பிட மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறாங்களாம். ஆனால் இல்லை, கண்டிப்பாக வாய்ப்புன்றது வந்து நமக்கு வந்து கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணுன்ட்டு எல்லா வாய்ப்பையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் சக்திவேல் அப்படின்ற சீரியலில் இவங்க ஹீரோயினோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இப்போ தான் அந்த சிஸ்டர் கேரக்டரில் ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சது. கண்டிப்பாக இவங்க அந்த சீரியலில் அந்த ரோல் நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். அது ஒரு சில ரீசன்ஸால் இவங்க அந்த சீரியலை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சான். இல்லைனா பார்ட் 2லையும் இவங்களை வச்சு தான் திருப்பு முனையாக இருந்திருக்கும். உண்மையாலே இவங்களுடைய ரோல் நல்ல ரோல் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்பு ஒல்லியாக இருக்குது, உடம்பு குண்டாக இருக்குது, இப்படிலாம் வந்து பாடி ஷேமிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இவங்க ஒல்லியாக இருக்கேன்னு பாடி ஷேமிங் பண்ணது மட்டும் இல்லாமல் ரோஜா சீரியலில் வாய்ப்பே இவங்க ஒல்லியாக இருக்கிறதுனால போயிடுச்சான். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்ணலாம் நினச்சிட்டே இருக்கும்போது அப்போ தான் ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னா இவங்க வெயிட் கெயின் பண்ணணுன்றதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸும் போட்டிருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள்லேயே நல்லா வெயிட் ஏறுறது நல்லாவே சூப்பராக தெரிஞ்சுதான். அந்த தேர்ட் இன்ஜெக்ஷன் போடும்போது தான் இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம். மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிள்ஸ் ஆகுது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, என்ன நமக்குள்ளே இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் போது இவங்க தேவையே இல்லாத ஒரு மெடிசன் எடுத்திருக்காங்க. அந்த மெடிசன் எதுக்காங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் அவங்களுடைய பேபிக்காக எடுத்துக்கிற அந்த இன்ஜெக்ஷன் தானா. ஸோ அதை இவங்களுக்குள்ளே போட்டு இவங்களை ஒரு வழியாக ஆக்கி அதனால் சைட் எஃபெக்ட் வந்து அதனால் கொஞ்சம் கெரியரை கேப் விட்டு இப்படி ரீஎன்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இவங்களுடைய ரீஎன்ட்ரி பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் மூவியில் தான் இருந்திருக்கு. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் லாஸ்லியாவோடைய மூவிலையும் இவங்க த்ரோட் மூவி இருந்திருக்காங்க. இந்த கேப்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈவென்ட் கேர்ளாக போயிருக்காங்க, ஆர்கனைசராக போயிருக்காங்களா, வெல்கம் கேர்ளாக போயிருக்காங்களா, இது போல் கிடைச்ச வேலை எல்லாத்தையுமே இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ உண்மையாலே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக இவங்களுடைய கஷ்டத்துக்கு கிடைத்த பலன் அப்படின்னே சொல்லலாம். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கூட இவங்க பண்ணியிருக்காங்களாம். அப்போ வந்து இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை, கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சில ஷார்ட் ஃபிலிமுக்கான வாய்ப்புகள் கிடைச்சும் இவங்களால நடிக்க முடியாமே போயிடுச்சோம். நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்களாம். முக்கியமான ஒன்று என்னென்னா, இவங்க நடித்தும் அதிலேருந்து தூக்கின கதைலாம் இருக்குது. அது எதுனா, முக்கியமான படம் தளபதி விஜய் அவர்களுடைய வாரிசு படத்தில் ராஷ்மிகா மந்தனாக்கு டூப் போட்ட ஒரு சீன் இருந்துதான். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கே தெரியாதாம் ராஷ்மிகா மந்தனாவுடைய அந்த ஃபிட்டிங் இவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் தெரியவே தெரியாதாம். டேரக்டர் கூப்பிட்டாரு, போய் பார்த்தாங்களாம். ஓகே, இந்த பொண்ணு தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த சீன் நடிக்க வச்சாங்க. அது எந்த சீனுன்னு கேட்டால், அந்த சீன் படத்திலே இல்லை, தூக்கிட்டாங்க அப்படின்றதுனால அந்த சீனை பற்றி அவங்க அந்த இடத்துல சொன்னது கிடையாது. ஆனால் இது போல் நிறைய படங்களில் நடித்து அது வெளியே வராமலையும் இருந்திருக்கான். த்ரூ அவுட் த மூவியும் இவங்க நடிச்சிருக்காங்க, அதுவும் வெளியே வரலையாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. இவங்க மகராசி, செவ்வந்தி, செல்லம்மா, இது போல் நிறைய சீரியல்ஸ்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன் சினிமான்ட்டு அவங்களுடைய ஃபேமிலி அகேன்ஸ்டாக இருந்தப்போ கூட அவங்கள புரிய வச்சு தான் இவங்க இந்த இடத்துல வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு பயமா. ஏன்னா நிறைய நியூஸஸ் பார்க்குறோம், சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, அது இல்லாதவங்களும் சரி, இப்போ பெண்களுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போலேருந்தே தான் நடந்துட்டுருக்கு. அதனாலே அவங்க அப்பா ரொம்ப பயந்துருக்காரு. ஃபைனலாக அவங்க அப்பாவும் இப்போ ஓகே ஆயிருக்காரு. ஸோ பண தேவை, இந்த பணம் தான் எல்லாத்தையும் செய்யுன்றதை இவங்க ஒரு பாயிண்டில் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். சும்மாவே நிற்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்ற மாதிரி இவங்க வாய்ஸ் கொடுத்தும், அதாவது இவங்க டைலாக் பேசினதுக்கு அப்புறம் கூட கம்மி அமௌண்ட் தான் வாங்கினாங்களாம். அப்போ இவங்க கூட இருக்கிறவங்க, நீ என்ன இவ்வளோ கம்மியாக வாங்குற, நீ தான் டைலாக் பேசுகிறல, அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, அதையும் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இது போல் ஒன்றுமே தெரியாமல் தான் இதுக்குள்ளே வந்து இப்போது ஒரு முழு நேர வில்லியாகவும் ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணாகவும் இவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறாங்க. ஒன் டைம் இவங்க ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டாங்களா. அவங்களுடைய ஃப்ரெண்டுங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன் பாருங்கன்ட்டு இவங்களே டிக்கெட் புக் பண்ணி எல்லோரும் கூப்பிட்டு போனால், அந்த படத்தில் ஒரு சைலண்ட்டான ரோல், ஆனால் அது சின்ன ரோல், அப்படி வந்து போகிற மாதிரி. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்ன நீ நடிச்சனா எங்கே ஒன்றுத்தையும் காணும் அப்படின்லாம் பேசும்போது, அதுக்கப்புறம் தான் இவங்க அப்படியே படங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம டைலாக் பேசுகிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி அப்படின்ற ரோல்லாம் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த வகையில் இப்போ இவங்க நடிக்கிற எல்லாமே ஸ்ட்ராங்கான ரோல். கண்டிப்பாக இவங்க கெரியர் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய லவ், இந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஸ்டேட்டஸ்லாம், இவங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தோன்னா, என்னதான் சீரியலில் ஒரு லவ்வருக்காக இவங்க போராடினாலும் ரியல் லைஃப்பில் இவங்களுக்கு நோ லவ், நோ ரிலேஷன்ஷிப்பாங்க. ஏன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கெரியரில் ஏதாவது ஒன்று பண்ணும் அதுலேயே இருந்தாங்களாம். அந்த ஒரு நம்பிக்கையான பர்சன்ஸை இவங்க பார்க்கவே இல்லையா. அதனாலே இப்போ வரைக்கும் சிங்கிளாக இருக்காங்களாம். நல்லா பார்த்துக்கிற மாதிரி பையன் கிடச்சா கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க நினச்ச மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பர்சன் அமைவாங்கன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.